இசைக்குழு இசைக்கும் பொழுது அதில் ஒரு கீபோர்டாக வாசித்து கொண்டிருந்தவர் தான் அருமைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த மெல்ல திறந்தது கதவு படத்தில் வந்த எல்லா பாடல்களிலும் அவர் பணிபுரிந்திருக்கிறார். புன்னகை மன்னன் பல படங்களில். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அடித்தளமாக அமைந்தது. ஏன்னா இளையராஜா அவங்க பண்ண புன்னகை மன்னன் என்ற படத்தில் ஒரு கம்ப்யூட்டர் மியூசிக் வரும், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் மியூசிக்கில் டோட்டலாக இளையராஜா அவங்க கொடுத்த மியூசிக் ஸ்கோர் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் பீட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிரித்து கரெக்டாக இளையராஜா அவங்க எப்படி நினைச்சாங்களோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு திறமைசாலியான ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த பாடலிலும் இசையமைத்து இசைக்குழுவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நினைக்கும் போது எத்தனையோ மேதைகள் அதில் உருவாகியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிஜமாகவே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நமக்கெல்லாம். ஏன்னா இளையராஜா அவர்களுக்கும் பத்மபூஷன் என்ற ஒரு மகத்தான இந்திய விருது கிடைத்திருக்கிறது. அதே போல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அவர் கிராமி அவார்ட் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறார். இசையின் உச்சங்களை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது, நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் இளையராஜா அவர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மனதார ஒர்க் பண்ண படம் இந்த படம் மெல்ல திறந்தது கதவு. அதில் எனக்கும் ஒரு பாட்டு கிடைச்சது, ஊரு சனம் தொங்கிருச்சு ஊத. பியூட்டிஃபுல் சாங். அது என்ன எழுத்து தெரியுமா? பிரமாதமான வார்த்தைகள். டியூன் சுமாராக தான் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஊரு சனம். யாரோட டியூன் பற்றி பேசுகிறடா நீ? என்னுடைய வார்த்தை, என்னுடைய பாட்டை பற்றி பேசுகிறேன். ரொம்ப பாக்கியமான விஷயங்க நிஜமாவே. இளையராஜா ஆசைப்பட்டு ஐயோ அவரை பார்த்து வளர்ந்தமே, அவர் கூட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தவம் இருந்து பண்ணிய ஒரு 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 பெரிய ஒரு ஆராதனை வரம் என்று தெரிய வேண்டும். நிஜமாக அதில் ஒரு எட்டிக்கெட்டுன்னு சொல்கிறோம். ஒருத்தர் வேலை செய்யும்போது விஸ்வநாதன் சார் கம்போஸ் பண்ணும்போது அவர் தலையே இடலை. அதில் இளையராஜா அவர்கள் அவர் என்ன பண்ணாலும் அங்கே ஒரு 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 ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து கேட்டார். அதே மாதிரி இளையராஜா ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் தலையே இடலை விஸ்வநாதன் சார், அமக்களமாக உட்காந்து ஆனந்தித்தார். அந்த மாதிரி வேறு எங்கேயும் நடக்காதுங்க. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கு, வேறு எங்கேயும் நடக்கவே நடக்காது. ஒரு சின்ன பொறாமை இருக்கும், ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படிப்பட்ட பெரிய மேதை இளையராஜா அவரும் இயங்கிட்டு இருந்தார். ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு இளையராஜா அவர்கள் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண, அவர் இசை அமைக்க, அதில் எல்லா பாட்டுகளும் பாடக்கூடிய ஒரு சௌபாகியம் எனக்கு கிடைச்சது பாருங்க. நான் இல்லவா கொடுத்து வச்சவன். வெரி குட் சந்தோஷம்.